தமிழரின் அறிவு மறுமலர்ச்சி இயக்கமாக வளர்ந்து வருகின்ற சங்கம் 4 மதுரை பதிவினுடைய 2ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12 முதல் 21ஆம் தேதி வரை உலகத் தமிழர் உரையாடல் என்ற வகையில் நடைபெறுகிறது. பில்லர் மையத்திலும் ஃபாத்திமா கல்லூரியிலும் தமுக்கம் மைதானத்திலுமாக இந்த ஆண்டு அரங்கேறுகிறது. மிக முக்கியமாக 3 நாட்கள் தாய்மொழி மாநாடு, ஆட்சியில் அயலவர்தம் காட்சியில் மரபு திரியா மாட்சியில் என்று தமிழ் வளர்க்கும் வழிகளை சிந்திக்கின்ற 3 நாள் தாய்மொழி மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு. பாரதிதாசன் 125வது ஆண்டு, தனித்தமிழ் இயக்கத்தினுடைய 100வது ஆண்டு, மதுரையினுடைய மாபெரும் தமிழ் ஆளுமை வாசுப மாணிக்கனார் 100வது ஆண்டு. இவர்களை இந்த சங்கம் 4 சிறப்பிக்கின்றது. அதுபோல நம்மை விட்டு அகன்ற பெரும் தமிழ் ஆளுமை ஐயா தமிழண்ணல் அவர்கள், அதே போல நம்முடைய அருணாச்சலம் ஐயா அவர்கள், தமிழ் சான்றோர் பேரவை, அவர்களையும் சிறப்பிக்கின்றது. 4ஆம் தமிழ்ச்சங்கம் என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்த பாண்டித்துரை தேவர் அவர்களுக்காகவும், அதே போல தனித்தமிழ் என்கின்ற முழக்கத்தை தமிழ்நாடு தந்த சங்கரலிங்கனார் அவர்களுடைய பெயரிலும் அரங்குகள் அமைக்கப்படுகின்றன என்பதும் சிறப்பாக அமைகின்றது. இந்த ஆண்டினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளாக 2 உண்டு. ஒன்று, நாட்டுப்புற ஒலிம்பிக்ஸ், கட்டமைக்கப்பட்ட ஒரு கிராமிய ஒலிம்பிக்ஸ். அது சிலம்பமாக இருக்கலாம், சடுகுடு விளையாட்டாக இருக்கலாம், இளவட்டக்கல்லாக இருக்கலாம், உரியடியாக இருக்கலாம், வடமிழுத்தலாக இருக்கலாம். இப்படி ஒரு 19-20 வகை விளையாட்டுக்களை மாணவர்களை ஈடுபடுத்தி கட்டமைக்கப்பட்ட ஒரு கிராமிய ஒலிம்பிக்ஸை 2 நாட்கள் ஃபாத்திமா கல்லூரி வளாகத்திலே நாங்கள் நடத்துகின்றோம். உலகத்தமிழர் உரையாடல் என்கின்றவையில் 2 நாடுகள் முதன்மைப்படுத்தப்படுகின்றன இந்த ஆண்டு. அது மலேசியா மற்றும் இலங்கை நாடுகள். மலேசியாவை பொறுத்தவரையில் தமிழ் கல்வி அங்கு தொடங்கப்பட்ட 200வது ஆண்டு சிறப்பிக்கப்படுகின்றது. அந்த நிகழ்வை இங்கும் சிறப்பிக்கின்றோம். மலேசிய நாட்டினுடைய கல்வி அமைச்சர், மாண்புமை நீதி அரசர்கள் வந்து அந்த நாளை சிறப்பிப்பார்கள். இந்திய மலேசிய நட்பு கழகம் என்று தொடங்கப்படுகின்றது. பில்லர் மையத்திலே இந்திய மலேசிய நட்பு பூங்கா ஒன்றும் அன்று 200 மரங்கள் நடப்பட்டு தொடங்கி வைக்கப்படுகின்றது. இலங்கையை நாங்கள் கவனப்படுத்துகின்றோம். காரணம், போர் முடிந்து ஏறக்குறைய 7 8 ஆகியும் 2009 முடிவுக்கு வந்தது. அந்த மறுவாழ்வு பணிகளில் தமிழகம் இணைக்கப்படவில்லை. இணைக்கப்பட விரும்பினாலும் அதற்கான வழிகள் ஏற்படுத்தப்படவில்லை. இங்கு மனிதாபிமானம் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அந்த மனிதாபிமானத்தை கொண்டு சேர்க்கிற வழிகள் பிறக்கவில்லை என்பதற்காக போர் கைம்பெண்கள், விதவைகள், வார் விடோஸ் என்று 80,000 பேர் இருக்கிறார்கள். அந்த விதவைகளினுடைய, கைம்பெண்களினுடைய பிள்ளைகள் இங்கு வந்து உயர்கல்வி, குறிப்பாக திறன்சார் கல்வி கற்க விரும்பினார்கள் என்றால் ITI, பாலிடெக்னிக், பாராமெடிக்கல் கோர்ஸ், நர்சிங், முடிந்தால் என்ஜினியரிங், மற்ற கல்விகளும் கூட அப்படி படிக்க விரும்பினார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சில வழிகளை முதுநிலை வழக்கறிஞர் R. காந்தி அவர்கள் தலைமையிலும் மூத்த பல நீதி அரசர்கள், இன்னும் மேனாள் துணைவேந்தர்களினுடைய காப்பாளர்கள் என்கின்ற பொறுப்பில் இருந்து கொண்டு அதை திட்டமிட்டு வருகின்றார்கள். விரிவாக அதை நாங்கள் 21ஆம் தேதி எப்படி என்பதை அறிவிப்போம். இப்படி பயனுள்ள நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் தொடங்கிய பொழுது தனிநாயகமடிகள் கண்ட கனவு ஒன்று உண்டு. தமிழியல் நிறுவனம் ஒன்று வேண்டும், இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழாலஜி வேண்டும் என்று. இன்று வரை நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அந்த கனவை இந்த ஆண்டு சங்கம் 4 நிறைவேற்றுகின்றது. பில்லர் மையத்திலே தமிழியல் நிறுவனம், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழாலஜி இந்த ஆண்டு நிறுவப்படுகின்றது. அதே போல YMCA இருப்பது போல உலகில் உள்ள எந்த தமிழர் வேண்டுமானாலும் வந்து தங்கி செல்லலாம் என்கின்ற அளவுக்கு ஒரு நிறுவனம், ஒரு இடம் வேண்டும் என்கின்ற வகையில் பில்லர் மையம், அதில் ஒரு ஏற்பாடும் செய்வதற்கான முயற்சி நடைபெறுகின்றது. இப்படி பல்வேறு நன்முயற்சிகளை முன்னின்று நடத்துகின்ற சங்கம் 4 என்பது ஒரு மக்கள் இயக்கமாக கட்டியெழுப்பப்படுகின்றது. சாமானிய மக்களையும் உள்ளடக்கி ஒரு எளிய மக்களினுடைய இயக்கமாக வளர்கிறது என்பதில் மகிழ்ச்சி. ஊடகத்துறையினர் இத்துணை பேராதரவு தருகின்றீர்கள். தொடர்ந்து பேராதரவு தர வேண்டும் என்று வேண்டி நிறைகின்றோம். நன்றி, வணக்கம்.